இந்து தேங்க்ஸ். நீ மட்டும் கிருஷ் அனுப்பி வைக்கலன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. பூமி, கிருஷ உனக்கே கொடுத்துடலான்னு இருக்கேன்டி. அதுக்கு நீ என்ன சொல்ற? என்னடி உன் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட அனுப்பி வச்சுட்டு திமிரு காட்டுறியா? நீ என்னடி கொடுக்கறது? எனக்கு வரப்போற மாப்பிளைய நான் உனக்கு கொடுக்கறேன். கிருஷ ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பூமி, எதுக்குடி அழுதுட்டு இருக்க? மனசுக்கு பிடிச்சவன் விலகி போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு கூட இப்பதாண்டி புரியுது. எனக்கு தெரியாம போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்? நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை சேர்ந்தவங்க என்ன மோசமானவங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தா போதும்னு சொன்னால. ஆனா அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு தான் வரணுங்கிறத மறந்து போயிட்டான். நீ பட்டணத்துல காதலிச்சன்னு சொன்னது யார? ஏன் கேக்குறீங்க? உன்னை மோசம் பண்ணிட்டு போனது இந்த கிருஷ்ணன் தானே? என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள கால வச்சிருப்பான். வெளியே போடா. இவன் இவன் பேச்சை கேட்டா கிருஷ்ணாவை சந்தேகப்பட்ட அந்த மாதிரி ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறன்ற வைத்து சொல்றான் அவனுக்கு. தம்பி, நீங்க இந்த வீட்டுக்கு வர்றது காரணம் வந்தாடா. நம்ம 2 பேரும் மறுபடியும் சேரத்துக்கு காரணம் வந்தா. அவனை என்னை விட சிறந்தவனா ஒருத்தன் இருக்க முடியும்னு நான் நினைச்சேன்னா அது இவன் தான்டா. இவனைத்தான் நம்புவேன். இவன் என்ன சொன்னா தெரியுமா உனக்கு? இவங்க 2 பேரும் அப்பா அம்மா இல்லையா, இவங்க தானம்மா. இந்த லவ் பண்ணி கழட்டி விட்டுட்டு பூமியை ஏமாத்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா? என்ன பேசிருக்காங்க இவங்களாம்? நீ சொல்லுப்பா. எல்லாரும் சொல்லு. உங்களுக்கு இதெல்லாம் பொய்ன்னு சொல்லு. அதான் உண்மை. இதெல்லாம் அதான் நிஜம். வேணாப்பா. கோமாளிங்களா ஆக்கிட்டியாடா. உன்னை நெஞ்சில வச்சு சுமந்த இந்த வீட்டு ஆளுங்களையே ஏமாத்திட்டல்ல. எப்ப நீ காதலிச்சவன் இந்த வீட்லயே இருக்கிறான்னு தெரிஞ்சோ எங்க கிட்ட மறைச்சு எங்களை பைத்தியக்காரன் ஆக்கணியோ அப்பவே எங்க கிட்ட பேசுறதுக்கான அருகதையை நீ இழந்துட்ட. பயப்படு. அப்பா வேண்டாம் சொல்லுங்கப்பா, ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ் பா, வேண்டாம் சொல்லுங்க. என்ன ஏமாத்தணும் எப்படி மாத்தணும் சொல்லுங்க. மாமா வேண்டாம் சொல்லுங்க. அவன் செத்து போயிட போறான். சாவட்டம் விடு. செத்து போயிட சாவட்டம் விடுங்கடா. அப்பவே சொன்னல்ல, என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கணும்.
பூமி எப்பவுமே எனக்கு தான். எங்க அம்மா மேல சத்தியம், பூமி மேல நீ வச்சிருக்கிற ஆசை மேல சத்தியம். எது என்னாலும் பூமியை மட்டும் உனக்கு கிடைக்க விட மாட்டேன். மறந்து போயிடு. இன்னொரு வார்த்தை பூமியை பத்தி பேசாத. என்ன நல்ல மனுஷனை மாத்துன்னு நினைச்சிருந்தா, ஆனா என்னை ஏமாத்திட்டியாடா. டேய் டேய், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எவனையும் அடிச்சிருந்தா கூட நான் பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன்டா. ஆனா இவனை அடிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்க ரெண்டு பேரையும் நான் பெத்தே இருக்க மாட்டேன்டா. ஆனா அப்பா இவன் அவன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என் மேல கை வைங்கடா. டேய் பெரியவனே, உன் பொண்ணோட வாழ்க்கை எங்க நாசமா போயிடுங்கிற பயத்துல நான் சொன்ன ஒரு பொய்யால வந்திருக்காண்டா இவன். ஆனா அப்பா, பட்டணத்துல என் பொண்ண மோசம் பண்ணது இவன் தான். ஆனா அவனை இங்க அனுப்பி வச்சதே உன் பொண்ணுதான். இவன் பூமி வாழ்க்கையோட விளையாட்டப்பா. மோசக்காரப்பா இவன். எவன்டா மோசக்காரன்? உன் ஆஸ்திக்காக இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறியா? இவனை மோசக்காரங்கிற? நம்ம எல்லா சொத்தையும் சேர்த்தாலும் அவன் சொத்துக்கு கால்வாசி ஈடாகாது. எத்தனையோ லட்சம் கோடிக்கு வாரிசு அவன். அங்க எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத உன் பொண்ணுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். பொலிவிழந்து இருந்த இந்த வீட்டை பிருந்தாவனமாக்கிட்டான்டா. இன்னும் என்னடா சொன்ன? அவன் பூமி வாழ்க்கையோட விளையாடுறானா? டேய், உன் பொண்ணு தாண்டா அவனை காதலிச்சிருக்கிறா. வெறுக்கிறேன்னு சொன்ன நீ ஏன் அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடல? இதுல உன் பொண்ணு என்னடா? இந்த உலகத்துல அவனை விரும்பாத மனுஷனோ மனசோ இருக்காதடா. அவன் அப்படிதான். ஐயா, அவனாலதான் இந்த வீட்டுல அன்பே உருவாச்சு. அவனை இவனுங்க போட்டு அடிச்சுட்டானுங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கய்யா. அண்ணா, அவன் பூமியை தூக்கிட்டு போறான்டா. நம்ம போகக்கூடாது. பூமிக்காக அவன் தான் போகணும். ஏய் பேராண்டி, வந்த வேலையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. எழுந்துடா, எழுந்து போய் பூமியை கூட்டிட்டு வா. கமிட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கடா. ஆனா நீ பிறந்த நேரம் சரியில்லை. குறுக்க நான் வந்துட்டேன். நீ ஆசைப்பட்டது இங்க இருக்கு. முடிஞ்சா தொட்டு பார். வா 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 வா.
பண்ணா மறுபடியும் கிடைக்காது. வா, எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துரு. வா, 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 வா. ஏய், மறுபடியும் என்னை தாண்டி பூமியை தொட முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா வா, சாவடிச்சிருவேன். அந்த நம்பிக்கையே இல்லை. உன்னை இப்போ இவன் மனசுலயும் இவன் தான் இருக்கான், அவளோட மனசுலயும் இவன் தான் இருக்கான். ஆனா கண்ணனோட மனசுல ஆப்பு. அவனை கேட்டா எப்படி சொல்லுவான்? டேய் பெரியவனே, நீ சொல்றா. எனக்கு என்ன தெரியும்? அவனே சொல்ல சொல்லுங்க. சொல்லு 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 சொல்லு. நானா? ஆமா, நீதான். அவங்களே ஊன்றாங்க, நாம என்ன சொல்றது? அவங்க 3 பேருமா சேர்ந்து முடிவு எடுக்கட்டும். எழுந்துடா, கோயிலுக்கு போவோம். நான் எதுக்குமா கோயிலுக்கு வரணும்? இப்போ எதுக்கு கோயிலுக்கு போவோம்? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா போவோம். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏதோ வாய்க்குழப்புல எதுக்கு கோயிலுக்கு வரணும்னு கேட்ட சுவாமி. இப்படி வர வச்சுட்டிய சாமி. மானிடா, ஆ, ஆ. ஆ, ஆ. சுவாமி, கூப்பிட்டோன்னு வந்துட்டீங்க. என்ன ஆயிற்று மகனே? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எவ்வளவு நிம்மதியா கேக்குறீங்க சுவாமி. என்ன சாமி இதெல்லாம்? முதலில் அப்படித்தான் இருக்கும், போக போக யாவும் பழகிவிடும். ஆ, எல்லாம் பழகுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி. ஏதோ வந்துட்டீங்கல்ல, பரிகாரம் சொல்லிட்டு போங்களேன். ஓ, பரிகாரமா? எனக்கு வேலை இருக்கிறது. சுவாமி, சுவாமி, பரிகாரம் ஒன்று ஸ்பாட்ல காணாம போயிட்டாரு அப்படின்னா இதுக்கு முடிவு அட்டம் கொக்குமுக்கா.